தெலுங்கு சினிமால இருந்து இப்படி ஒரு படம் பண்ணுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆக்சுவலா தெலுங்கு சினிமால ஒரு கமர்ஷியல் மீட்டர் இருக்குல்ல, அதுவே சுத்தமா இதுல கிடையவே கிடையாது. ஸோ வெறும் கமர்ஷியல் மீட்டர்ல மட்டும் நான் பார்ப்பேன்னா அவங்களுக்கு இந்த படம் செட்டே ஆகாது. 1/2 மணி நேரத்துல நீங்களே வெளியே வந்துருவீங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்சஷன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அது இல்லாம ஒரு சுத்தி இருக்கிறவங்க அவரை பார்க்குற விதம், அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. 1/2 மணி நேரம் எப்பா இந்த ராஜாவை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இப்படி ஃபீல் ஆச்சு. அடுத்த 1/2 மணி நேரம் வந்து ஓகே இந்த ராஜாவுடைய அப்சஷன் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஓ இதான் விஷயமான்ற மாதிரி லைட்டா கனெக்ட் ஆனேன். அடுத்த 1/2 மணி நேரம் ஏய் இவர் என்னதான்டா வேணும், என்னதான்டா பண்ண போறாரு, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அப்சஷன் மாதிரியே இந்த படத்தோட கனெக்ட் ஆச்சு. இப்படியாக இந்த படம் வந்து இந்த புதக்குழியில அப்படியே உங்களை இழுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்துக்குள்ள இழுத்துறான். கடைசி 1/2 மணி நேரம் நச்சுன்னு இருக்கும். தெலுங்கு சினிமால இப்பதான் சங்கீதம்னு டோட்டலா வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்த்ததா அதுக்குள்ள இன்னொன்னு இறக்கி விட்டுருக்காங்க. இதுல ஆக்டிங் விஷுவலா காட்டின விதம் இப்படி ஏகப்பட்ட ஏரியா டே சூப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட பேரு ராவ் பகதூர். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த படத்தை பத்தி தெளிவா சொல்லிக்கிறேன். பாதி படம் வரைக்கும் உங்க பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். ஆனா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்.